வணக்க மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனி ஒரு புது வீடியோ இந்தியன் பைக் டிரைவிங்கில் ஒரு டாப் 10 கிளீச்சர்ஸ், இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்க ஒரு கிளீச்சர்ஸான விஷயத்தை நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. நீங்கள் வந்து 99 ஆமாம், இதை போட்டு இது மோடை மாற்றிட்டு நைட் டைம் எடுத்துருவாங்க. ஓகே, நைட் டைம் வந்துச்சா? இப்போ உங்கள் ஃபோனில் ஹார்ஸ் வர வச்சுக்கோங்க, குதிரை வர வச்சுக்கோங்க. ஓகே, வந்துச்சு. இப்போ உங்களோட மிஷின் கன்னை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே சுட்டுக்கிட்டு அப்படியே கிட்ட வந்து இந்த ஹார்ஸோட ஏர் உட்கார பட்டன் தெரியும்ல, அதை அப்படியே டச் பண்ணுங்க. ஏறி உட்காந்துட்டோன்னா இப்போ அப்படியே உங்கள் கண்ணிடுங்க. குதிரை வாயிலேருந்து அப்படியே டார்ச் லைட் வர மாதிரி, ஓகேங்களா? அந்த ஃபயர் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் வரும்ல, ஸோ அந்த இது அப்படியே கேப்சர் ஆகிடுச்சு. அது அப்படியே உங்களுக்கு டார்ச் மாதிரி போயிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி டார்ச் மாதிரி அடிச்சிருக்கும், ஹெட்லைட் மாதிரி. கார் பைக்கில் நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம், குதிரையில் ஆன் பண்ண முடியுமா? அதில் இந்த ஒரு கிளிச், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, அடுத்த கிளிச் என்னன்னாக்கா, இப்போ உடனே காட்டுறீங்க. இப்போ உங்கள் கண்ணை எடுத்துக்கோங்க, இந்த பொண்ணை ஷூட் பண்ணுங்கள். அவருக்கு சாகணும், ஓகேங்களா? ஐயோ, சாக மாட்டாங்க. செத்துட்டா. உடனே என்ன பண்ணுங்க, அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடிடுங்க. ஓடி போய்ட்டு இந்த விண்டோ வந்து நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். சைரன் சத்தம் கேட்கும், வெயிட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் உள்ளே வரணும், ஏன்னா ஒரு போலீஸ்காரர் உள்ளே வந்தாகணும். அங்கே ஒன்று வந்துடுச்சு, அதை அப்படியே வீட்டுக்குள்ளே வரணும். அப்படி அவங்க உள்ளே வரலன்னா நம்ம தான் உள்ளே போய் இழுத்துட்டு வர மாதிரி இருக்குங்க. நல்லா வந்துட்டான். இப்போ அந்த வாண்டர் லெவல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வாண்டர் லெவல் போகிற வரைக்கும் நீங்கள் வெளியே போகக்கூடாது, முடிகிற வரைக்கும் வெளியே போகக்கூடாது. நான் முடிஞ்சோடனே கண்டினியூ பண்ணுறேன், ரொம்ப நேரம் ஆகும்ல, ஸோ முடிஞ்சோடனே கண்டினியூ. வாண்டர் லெவல் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெளியே போகணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே அந்த தண்ணியில் இறங்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், காருக்கிட்ட போங்க. காரோட சிம்பிள் வந்தோடனே அவனை தூக்கி வெளியே போட்டுட்டு உள்ளே ஏறி உட்காந்துக்கோங்க. விழுந்துட்டேன்னா விழுந்த உடனே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு தொலைவாக போய்க்கோங்க. தூரமாக போய்கிட்டு என்ன பண்ணுறீங்க, என்பிசி கேரக்டர் வரவங்க, நம்ம ஆர்ஜி ஸ்டோர்லேயே போய்ட்டு நம்ம என்பிசி கேரக்டர் வர இருப்போம்ல, அந்த மாதிரி வர வச்சுக்கோங்க. நான் கேர்ள்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்தாச்சுன்னா இப்போது இவளை பார்த்து ஒரே ஒரு புல்லட், சாகக்கூடாது, கத்திக்கிட்டு ஓடணும், அவள்தான். ஓகே, சுட்டாச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு வாண்டர் லெவல் வந்துடுச்சா? இப்போ அப்படி நான் எழுத்து சீட் கோடு அப்படியே சஸ்பென்ஸாகவே பாருங்கள் இப்போ என்ன ஆக போகுதுன்ட்டு. நான் அந்த காருக்கிட்ட போகிறேன், போகலாங்களா? இங்கே பாருங்க, கொச்சை 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 கொச்சன்ட்டு. யா, நான் காலி. இப்போ அடுத்த சீட் கோட் பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போயிடலாம், ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஏடிவி வண்டி எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா. அதை ஸ்பான் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹம்மர் காரையும் ஸ்பான் பண்ணுங்கள். வேண்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஒரு சிச்சுவேஷன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஏடிவி வண்டி இருக்குல்ல, அதை வந்து கவுக்கணும். ஓகேங்களா. தள்ளுறேன். அதை கவுத்து போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவுத்து போடணும். எஸ், கவுந்து விழுந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணால், நீங்கள் டைரெக்டாக அந்த ஏடிவி வண்டிக்கிட்ட போங்க. வண்டிக்கிட்ட போய்ட்டு அந்த கார் சிக்னல் காட்டினோடனே அதில் ஏறி உட்காருங்க. இப்படி விழுறானா இங்கே பாருங்கள். இப்படி தள்ளணுன்னா அவன் அப்படியே காரில் உட்காந்து மூவாரமாக போவான். இந்த ரன் பட்டன் தட்டினா வேகமாக போவான், பார்க்க ஓடுற மாதிரி இருக்கும், அப்படியே பெடல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இது அடுத்த கிளிச்சு. ஓகேங்களா. இது தேர்ட் கிளிச். ஆமாம், 3வது கிளிச்சு. அடுத்த கிளிச் பார்க்கலாம். ஓகே, வந்துச்சு. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக அந்த மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் தட்டிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அந்த வெலாசிராப்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அதை வர வைக்கணும். அது பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி கவாஸுக்கு ZX நம்ம 400 போட்டு வர வச்சுருக்கோம். இப்போ வந்துடுச்சிங்களா. இப்போ இது ரெண்டுத்தோட இதுவும் காட்டணும். அப்படியே இருங்க, இயர் பண்ணிடணும். அவன் அடியில் நவருவான், மேலே டைனோசர் மூவாதா. இப்போ இதை தட்டினீங்கன்னா வண்டி மட்டும் அப்படியே போகும். அப்படியே கோஸ்ட்டு போகிற மாதிரி. எப்படி? ஸோ நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, இப்படி கூட நீங்கள் இன்னொரு இதுவும் பண்ணலாம். அதுக்கு நான் ஒருத்தன் வேணும், அவன் கிட்ட போகணுமே. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. நான் அவன்கிட்ட ஓகே, இந்த என்பிசி கேரக்டர் தான் வேணும். இப்படி தட்டினீங்கன்னா அவன் அப்படியே வந்து உட்காருவான். அப்போ உட்காந்துட்டான் பார்த்தீங்களா. இப்படி பார்த்தீங்களா. ஸோ இது 4வது கிளிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்த கிளிச் போய் பார்க்கலாம். அடுத்த கிளிச் என்னென்னா, அது வந்து ஃப்ரண்ட் ட்ராக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதனால் ஃப்ராங்க்லினோட முகத்தையே பார்த்துருக்க முடியாது. இப்போ பைக்கில் ஏறினா வண்டி திருப்பி அவன் முகத்தை ஏதோ பார்க்கலாம். இப்போ அவனோட முகத்தை பார்க்க போகிறான் பாருங்கள். இப்படி உள்ளே போகும்போது இதை டக்குன்னு செய்யணும். இப்படி ஸ்னைப்பர் எடுத்துக்கோங்க, ஸ்கோப் வச்சுக்கோங்க. இப்படி பாருங்கள், பார்த்தீங்களா. ஃப்ராங்க்லின் மூஞ்சி வந்துச்சிங்களா. இது வந்து 5வது கிளிச்சு. ஓகேங்களா. அடுத்த கிளிச் என்னன்னாக்கா, அதே ஃப்ரண்ட் ட்ராக்கில் தான் 555 போட்டு பிளேன் ஒரு ஏரோப்ளைன் இருக்கும்ல, அதை வர வச்சுக்கோங்க. அது வந்தோடனே பக்கத்தில் கரெக்டாக இது இப்போ அந்த இதில் முட்டுற மாதிரி இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி முட்டின மாதிரி தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, வராது திருப்பணும். எஸ், இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே உங்கள் கன்னை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கன்னை எடுத்து சிலிண்டரை பார்த்து ஷூட் பண்ணுங்கள். தூரமாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஏறி உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும்.
ஓகே, அதை வெடிச்சிட்டு அப்படியே வரணும். இப்போ பார்த்தீங்களா? என்னடா இது ஃப்ளைட்டில் நெருப்பு வந்துச்சு வெடிக்கும் சொல்லிட்டு பயப்படாதீங்க. இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்கிற ப்ளேனுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ஸ்டிக்கி கிரேனேட் கூட சரி, ராக்கெட் லான்ச்சர் கூட சரி, என்ன பண்ணாலும் இது வெடியாது. உடஞ்சிங்கன்னா போக தவிர 2 கதவு, ஆனால் வெடியவே வெடியாது. ஓகேங்களா? இது ஒரு கிளிச்சு. அடுத்த கிளிச்சு பார்க்கலாம். அடுத்த கிளிச்சு வந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஏன்னா அங்கே தான் இருக்குது அந்த கிளிச்சு. ஓகே, வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா குடுன்னு ஸ்டேஷன் பக்கத்தில் போய்க்கோங்க. போய்கிட்டு ஆர்ஜே ஸ்டோர்லேருந்து எடுத்து M1ன்னு போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் பின்னு மாதிரி ஒன்று வரும். அது வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து ஃபோனுக்குள்ளே போய்ட்டு 1212 போட்டுக்கோங்க. மறக்காதீங்க, 1212 போட்டிங்கன்னா ட்ரக் ஒன்று வரும். அந்த ட்ரக் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு அப்படியே நல்லா வளைச்சிக்கோங்க. வளைச்சிக்கிட்டு அது கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. நல்லா பார்த்துக்கோங்க, அது கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்டில் வரணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துச்சுங்களே. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் ட்ரெயின்லேருந்து ட்ரக்லேருந்து இறங்கிக்கோங்க. இறங்கிட்டு குடுன்னு போய்ட்டு ட்ரெயினில் ஏறுங்க. என்ன நான் சொல்லிடுறேன், எப்படி GTA5 அதில் இருக்கிற ட்ரெயினை நம்மளால் என்ன பண்ணாலும் நிறுத்திக்க முடியாது. கரெக்டுங்களா? அதே வந்து நம்ம இந்தியன் பைக் டிரைவில் ஸ்டிக்கி கிரேனேட் போட்டால் சரி, ராக்கெட் லான்ச்சர் போட்டால் சரி, பேட்டரி டேங்க் வச்சு அதில் மிசைல் போட்டாலும் சரி, இல்லை 10 டேங்கர் லைனில் ட்ராக்கில் போட்டு இது பண்ணாலும் நிற்காது. ஓகேங்களா? எல்லாத்தையும் அப்படியே உள்ளே புதைச்சிட்டு கூட இல்லை தூக்கி போட்டு போடும். அதே தான் நம்ம இந்தியன் பைக் டிரைவில். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, ட்ரெயினில் ஏறிக்கோங்க. ட்ரெயினில் ஏறிக்கிட்டு ஃபார்வர்ட் பட்டன் தட்டி முன்னாடி வாங்க. முன்னாடி தட்டிட்டு வரும்போது அப்படியே இந்த ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல, அதை தட்டுங்க. அங்கே பாருங்கள், ட்ரெயின் அப்படியே சும்மா கண்ணா பின்னா அந்த இன்ஜின் பாக்ஸு, பேசஞ்சர் பாக்ஸு எல்லாம் விழுன்னு ஆடும். பாருங்கள், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வந்துச்சு. இப்போ வண்டியில் போயிடுச்சுங்களா? ஸோ இது ஒரு கிளிச்சு. அடுத்த கிளிச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்துச்சு. இப்போ உடனே உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. 1111 4 1 போட்டுக்கோங்க. சைக்கிள் வருதுங்களா? அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்குல்ல ஒரு பாண்டு, அந்த பாண்டுக்குள்ளே போங்க. நல்லா டீப்பாக போகணும். இதில் எங்கே டீப் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த டீப்பு கிட்ட அந்த டீப்பாக அதான் உங்கள் உடம்பும் ஃப்ராங்க்லினோட உடம்பு வந்து நல்லா தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி எப்படி சொன்னால் மிதக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த டெப்த்து போதும்னு நினைக்கிறேன். இப்போ அவன் வந்து மிதக்கிறான்னா அப்படியே என்ன பண்ணுங்கள், வண்டியில் ஏறிக்கோங்க. ஏறிக்கிட்டு அப்படியே யூட்டர்ன் போடுங்க. இப்போ அப்படியே வந்து ரோட்டுக்கு போடுங்க. ஓகே, வந்தாச்சு. வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இதுலேருந்து இறங்குனீங்கன்னா அப்படியே ரோட்டில் அப்படியே தண்ணியில் இருக்கிற மாதிரி நீச்சல் இருப்பான், ஸ்விம் பண்ணுவான். இது பார்த்தீங்களா? ரன் பட்டன் தட்டினா இந்த மாதிரி. இது வந்து நார்மலாக. ஓகேங்களா? இது ஒரு கிளிச்சு.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதை சொல்கிறேன். அடுத்த கிளிச் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம வந்து வெளியே போகணும். வெளியே போயிட்டு 4040 சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் படிக்கிற டேங்கரும் கரெக்டுங்களா, அதை வரவங்க டேங்கர் வந்தோடனே அது பக்கத்தில் அப்படியே கவாசாக்கி வண்டி சட்டிஸ்டனால அந்த வண்டியை கூட்டிக்கோங்க. வந்துச்சுங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் கேப் இருக்குன்னா எப்படி நம்ம அந்த டைனோசருக்கும் அந்த வண்டிக்கும் நடுவில் அந்த ரெண்டுத்துக்கும் காட்டணும் வச்சு அந்த மாதிரி இதுக்கும் காட்டணும். ஓகேங்களா? ஐயோ விழுந்துச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ரொம்ப கிட்ட ஸ்பான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரமாக ஏற்றிக்கிறேன், ஏன்னா நான் உள்ளே போகணுங்களா. ஓகே வந்துச்சுங்களா? இப்போ அப்படியே இது பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மை காஷ், இருங்க இருங்க. ஓகே எங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, கவட்டி வச்சு அப்படியே போவான். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கரெக்டாக அந்த ஹேண்டில் பார் பாருங்கள். நான் அந்த மூவ் பண்ணுறேன், ஜாய்ஸ்டிக் பட்டன் பாருங்கள். இந்த பக்கம் திருப்பினேன்னா ஹேண்டில் பார் அந்த பக்கம் திரும்புவோம், இப்படி திருப்பினா அந்த பக்கம் திருப்போம். அவன் கையும் அப்படியே திருப்பான் பாருங்கள். கை எங்கே இருக்குது, ஹேண்டில் பார் எங்கே இருக்குது, அப்படியே திருப்போம். அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த என்பிசி கேரக்டர் இருக்குல்ல, அது கிட்ட போங்க. கிட்ட போயிட்டு தட்டினீங்கனாக்கா யாரும் ஏறுறானுங்களா, யாரும் ஏறல கைஸ். ஃப்ரேமில் வரல, அதே தான் உங்களுக்கும் ஃப்ரேமில் கரெக்டாக வராது. ஏறிட்டா பாருங்க எப்படி. அப்படி நம்ம இந்த சைக்கிளெல்லாம் போனோம்ல, ட்ரிஃப்ட்டு காலை நீட்டிக்கிட்டு அப்படியே வச்சு அப்படியே கட்டடிப்போமே, அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்த கிளிச் என்னன்னு சொல்கிறேன். லாஸ்ட் செக்கோட உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 6677 போட்டு ஜேசிபி வரைங்க. அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா 333 போட்டு 3 போட்டு காரை வரைங்க. அப்படியே அந்த இடத்துல பார்க் பண்ணுங்க 2 பேரும். பார்த்தீங்களா? சாகும்போது கூட 2 பேரும் ஒன்று தான் சாவானுங்க. இந்த பாருங்க, அப்படியே பறந்தே போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்ட போய் பார்க்கலாம் இன்னும் அப்படியே இருக்கான்ட்டு. எஸ், அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிச்சு. ஓகேங்களா? ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கிளிச்சஸ்லாம் நீங்களும் உங்கள் போய்ட்டு இந்தியன் பைக் டிரைவிங்கில் போட்டு பாருங்கள். ஓகே, அண்டில் தென் see you. Bye guys. இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் கைஸ்.